சிறகடிக்க ஆசை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். எழுந்து நடக்க முடியாததுனால இப்படி தவழ்ந்தே போய் தான் கேரளால ஃபார்மர்ஸ்க்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டை இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் அந்த அம்மாவை பாருங்களேன். அவங்க வந்துட்டு இந்த காலோட விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளால அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா பல வருஷங்களா அவங்க தன்னுடைய இந்த காலை வச்சுட்டு தான் விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட இத்தனை கால உழைப்புக்கு இப்போ ஒரு பெரிய பரிசா கேரளால இருந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டை இந்த அம்மாக்கு கொடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி ஒன்றும் பெரிய சிட்டியோ இல்ல அட்லீஸ்ட் பேசிக் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமோ கிடையாது. அங்க ரோடு கூட கிடையாது. அங்க காடு மாதிரி இருக்கும். அந்த மலையில எல்லாம் இப்படி தவழ்ந்தே தான் இந்த அம்மா போறாங்க. இவங்களுடைய 3வது வயசுல இருந்தே இப்படிதானா. இவங்க ஆரம்ப காலத்துல தங்கம்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்களாம். ஆனா நடிகர் மம்முட்டி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமா அவங்க கொடுத்த ஒரு பணத்துல இருந்து இவங்களுக்குன்னு ஒரு தங்கத்தை முதல் தடவையா இந்த பாட்டி வாங்கி போட்டுக்கிட்டாங்க. நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மருக்கே இந்த ஃபார்மருக்கான அவார்ட் வந்துட்டு அங்கிருந்து கிடைக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தங்க எவ்வளவு தூரத்துக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தா அந்த அவார்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வயசுல அவங்க காடு முழுக்க சுத்தி போய் விவசாயம் பண்ணணும், அதுவும் இந்த ஒரு நிலைமையில. அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசுல ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த பாட்டியோட பேருக்கும் கட்ஸோட செயல்பட்டு வரக்கூடிய கும்பாங்கிற இந்த பாட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from RJ Ashwandita from Behind Woods. சிறகடிக்க ஆசை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில்.